பாருங்க, அது எக்ஸியானோட பறவை. அது ஹெர்குலஸா தான் இருக்கணும். ஹெர்குலஸ் அனுப்புனதுக்கு நன்றி சொல்ல வருவான். இனிமே நிரந்தரமா உலகத்தோட வெயிட்ட அவன் தான் சுமக்க போறான். பாவம் அவன். இனிமே மவுண்ட் ஒலிம்பஸுக்கு அவன் திரும்பவே முடியாது. வாவ், அட்லஸ் பார்க்கிறதுக்கு அப்படியே ஹெர்குலிஸ் மாதிரியே இருக்காரு. என்ன? ஹலோ. இதுக்கு வாய்ப்பே இல்ல. எடுத்துட்டு வந்துட்ட. என்னோட 12 இலக்குகளையும் முடிச்சிட்ட. நீங்க இல்லனா இது எல்லாத்தையும் என்னால நிச்சயமா முடிச்சிருக்க முடியாது. குட் பை. உங்களை மவுண்ட் ஒலிம்பஸ்ல சந்திக்கிறேன். இல்ல, இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹெர்குலஸ் கிட்ட அட்லஸ் எப்படி ஏமாந்தான்? இங்க பாருங்கம்மா, ஹெர்குலிஸ் புத்திசாலி. அவன் இளவரசி கூட இருந்துகிட்டே எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? அவன் தான் என்கிட்ட சொன்னான். ஆனா நீ இதை என்கிட்ட சொல்லல. நீங்க தான் கேட்கவே இல்லையே. நான் கேட்கலையா? உன்னால எதையுமே சொந்தமா யோசிக்க முடியாதா? இந்த சின்ன விஷயத்தை கூட கோட்டை விட்டுருக்க. இங்க பாருங்கம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நிறுத்து. ஹெர்குலஸ் ஜூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏதாவது ஐடியா செஞ்சாகணும். சரியா சொன்னீங்க. ஏன்னா ஹெர்குலஸ் நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஜூஸுக்கு தெரிஞ்சா உங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன பண்ண போறீங்க? அது அடுத்த முறையா நான் தாக்க போறது அந்த இளவரசியை தான். விடமாட்டேன். அந்த இளவரசியோட பேர் என்ன? இளவரசி ஹரியானா. நிச்சயமா ஹெர்குலஸ் அந்த ஹரியானாவை பத்தி யோசிச்சிருக்க மாட்டான். கண்டிப்பா அவனால அவளை காப்பாத்தவே முடியாது. கூடி தப்பல. ஹெர்குலஸ். அப்பா. ஹெர்குலஸ், நீ எங்க இருந்த? மவுண்ட் ஒலிம்பஸ் உடைய இலக்குக்கான பயிற்சியை நீ எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டேன்ப்பா. மவுண்ட் ஒலிம்பஸ்ல இருக்கிறதுக்கு நான் தகுதியானவன் நிரூபிச்சிட்டேன். என்ன சொல்ற? நான் என்னோட 12 இலக்கையும் முடிச்சிட்டேன். நிமையால இருந்து தங்க சிங்கத்தை எடுத்துட்டு வந்த ஆஸ்பெரிட்டிஸோட தங்க ஆப்பிள்ஸ். இதுலெல்லாம் உனக்கு எந்த ஆபத்தும் வரலையே. அப்பா, உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? இங்க நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் அது தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கு. முடியுமா? இளவரசியா? ஹெர்குலஸ், உன்னோட இலக்க நீ அடைஞ்சே ஆகணும். ஹரியானா. ஹெர்குலஸ், நான் இங்க இருக்கேன். ஹரியானா. ஹெர்குலஸ். ஹெர்குலஸ். உங்களை நான் ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பார்க்க கொஞ்சம் பெருசாதான் இருக்கீங்க. ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்னோட பொண்ணு. அம்மா, அப்பா, நம்ம உடனே இங்க இருந்து போகணும். கோட்டையை சுத்தி தான் டிராகன்ஸ் இருக்கு. விட்றாத, விட்றாத. யார் எப்படி உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்க? ஜூஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? உனக்கு தான் தெரியும்ல, நான் கொஞ்சம் அதிகமாவே கவலைப்படுவேன்னு. உண்மையாவா? அந்த 12 இலக்கே போதுமானதா இருந்தது உனக்கு தெரியலையா? என்ன? இல்ல, எனக்கும் அதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. சரி, நான் இங்க இருந்து கிளம்புறேன். என்ன சிரிக்கிறீங்களா? அந்த மான்ஸ்டரை கொன்னுடு ஹெர்குலஸ். அது உன்னை கொல்றதுக்கு முன்னாடி நீ அதை கொல்லணும். இந்த 2 தலை டிராகன் விஷம் வாய்ந்தது. நான் இத பத்தி படிச்சிருக்கேன். இல்ல, வேற எதுவோ இருக்கு.
உனக்கு ஞாபகம் வருது. உனக்கு தெரியுமா, அந்த 2 தலை டிராகனை கொன்னா அது பயங்கரமா வெடிச்சிடும். ஹரியானா, உன்னால முடியும் ஹெர்குலஸ், அத கொன்னுடு. இல்ல என்னால முடியாது. ஏன் முடியாது? ஒருவேளை நான் இந்த டிராகனை கொன்னா மொத்த ஊரு நெருப்புல எரிஞ்சிரும். அது கூட சேர்ந்து நீயும் எரிஞ்சிடுவ. கவலைப்படாத, உனக்கு வேறொரு திட்டத்தை வச்சிருக்கேன். ஹெர்குலஸ், ஹரியானா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? கண்டிப்பா. நீ எங்க இருப்ப? அவங்க மவுண்ட் ஒலம்பஸ்ல இருப்பாங்க. ஓ அப்பா, நீ இதுக்கு சிறந்தவன்னு நிரூபிச்சிட்ட ஹெர்குலஸ். உண்மைய சொல்லணும்னா இது மிகப்பெரிய ஒரு முடிவு. கவலைப்படாதீங்கப்பா, நான் பலசாலி ஆயிட்டேன், புத்திசாலி ஆயிட்டேன். இப்போ ஒரு பொண்ணை நேசிக்கிறவனாவும் ஆயிட்டேன். இவளை கைப்பிடிக்கிறது தான் என்னோட உண்மையான இலக்கு. இந்த முடிவுல தடை சொல்றதுக்கு இனி எதுவுமே இல்ல. அதுக்கு ஆஸ்திரேலியா